ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார். ஆயத்தம் ஆயத்தமாபோ, ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார். ஆயத்தம் ஆயத்தமாபோ, ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார். ஆயத்தம் ஆயத்தமாபோ, கொடலும் மாறுபாடுமான உலகத்தே குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். கொணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். முணுமுணுக்காமல் வாதாடாமல் அனைத்தையும் செய்து நாம் முன்னேறுவோம். முணுமுணுக்காமல் வாதாடா அனைத்தையும் செய்து நாம் முன்னேறுவோம். முணுமுணுக்காமல் வாதாடாமல் அனைத்தையும் செய்து நாம் முன்னேறுவோம். கொணலும் மாறுபாடுமான உலகத்தே குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். கொணலும் மாறுபாடும் ஆன உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். கொணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். ஏன் ஒரு ஆண்டுடைய பிள்ளைகள் குற்றமற்றவர்களா இருக்கணும்? எது குற்றம்? அந்த குற்றத்தை ஒரு நபர் செய்யும்போது எப்படிப்பட்ட தாக்கத்தை அவர்கள் சந்திக்கிறாங்க, எப்படிப்பட்ட பாதிப்பை அவர்கள் சந்திக்கிறாங்க? ஏன் இன்னைக்கு ஒரு நபர் குற்றமற்றவர்களா இன்னைக்கு நம்ம வாழணும்? ஏன் குற்றத்தோடு வாழ்ந்தா என்ன? ஏன் நம்ம குற்றம் செஞ்சு வாழ்ந்தா என்ன? அப்போ யார் குற்றம் செய்கிறாங்க, எது குற்றம் என்பது தான் அந்த காலையில் நம்ம கவனிக்க போகிறது. நம்ம நேற்று கவனித்தோம், மற்றவனுக்கு கொடுக்கறதையும் உனக்கே நான் என்ன செய்வேன், உனக்கே நான் கொடுப்பேன். இன்றைக்கி நமக்கு உள்ளதையாவது கர்த்தர் என்ன செய்யணும், நமக்கு கொடுக்கணும். நமக்கு உள்ளதையாவது நமக்கு கொடுக்கணும். அப்படின்னா நம்ம குற்றமற்றவர்களாய் நம்ம இருக்கணும். குற்றமற்றவர்களாய் நம்ம இருந்தால் தான் நமக்கு உள்ளது இல்லை நமக்கு தேவன் கொடுக்க நினைக்கிறது நமக்கு கிடைக்கும். நமக்கு கிடைக்கும். நமக்கு கொடுக்க வேணும்னு கர்த்தர் நினைக்கிறது, நமக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறத கர்த்தர் நமக்கு தரணும். அப்படின்னா இன்னைக்கு நம்ம யாராக இருக்கணும்? குற்றமற்றவர்களாய் நம்ம இருக்கணும். எது இன்னைக்கு நம்ம குற்றம், எது இன்னைக்கு நமக்கு குற்றம்? அந்த குற்றம் நமக்குள்ள காணப்படுமானால் கர்த்தர் நமக்கு கொடுக்க நினைக்கிறத, நமக்கு கொடுக்க வச்சிருக்கிறத நமக்கு என்ன செய்ய மாட்டார்னா நமக்கு தரமாட்டார். நமக்கு தரமாட்டார். நம்ம நேற்று கவனித்தது, மற்றவனுக்கு உரிதையும் நான் உனக்கே என்ன செய்கிறேன், உனக்கே நான் கொடுக்குறேன். அதான் நம்ம நேற்று கவனித்தது. பட் இன்னைக்கு கவனிக்க தானே, உனக்குள்ளதாவது என்ன செய்யணும், மற்றவனுக்கு உரியதை எடுத்து உனக்கு கொடுக்கலனா கூட உனக்கு உரியதாவது என்ன செய்யணும், உனக்கு நான் கொடுக்கணும். அப்படின்னா நீ ஒரு குற்றமற்ற ஒரு நபராக என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ எது குற்றம், எது குற்றம்? இந்த குற்றத்தை எப்படி செய்ய வைக்கிறான்? இந்த குற்றம் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்படுமானால் அவங்க எப்படிப்பட்ட தாக்கத்தை சந்திக்க முடியும்? நமக்கு உள்ளதை எடுத்து கர்த்தர் மற்றவங்களை கொடுத்துருவார். நமக்கு உள்ளதையே நமக்கு ஆண்டவர் தரமாட்டார். நமக்கு உள்ளதையே தேவன் தரமாட்டார். இப்போ எது குற்றம்? ஆதியாகமம் 41 அதிகாரம், ஆதியாகமம் 41 அதிகாரம் 9வது வசனத்தில் அந்த பானபாத்திரக்காரன் சொல்கிற ஒரு வார்த்தையை நம்ம கவனிச்சோன்னா, அப்பொழுது பானபாத்திரக்காரனுடைய தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம், அவரை கேட்கணும். ஏற்கனவே அவர் குற்றம் செய்யாததுனால தான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, மீண்டும் அந்த பழைய பதவியில் போய் அவருக்கு உரியதை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் வாங்கியிருக்கிறார், அவர் பெற்றிருக்கிறார். எது அவர் எதுவுமே குற்றம் செய்யலை என்பது பொறுப்பான பிறகு தான் ஏற்கனவே சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர் எங்கே இருக்கிறார்? இப்போது அந்த பழைய பதவியில், இல்லை அவருக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த பதவியில் அவர் இருக்கிறார். ஆனால் இப்போ அவரே சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? நான் செஞ்ச குற்றம் எனக்கு இன்றைக்கி தான் என்ன வருது, ஞாபகத்துக்கு வருது. செஞ்ச குற்றம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்ன குற்றம், எது குற்றம் அப்படின்னா,
நமக்கு செய்யன்னு சொல்கிறத, குறிப்பாக நமக்கு செய் அப்படின்னு சொல்கிறத நம்ம செய்யாமல் போவது குற்றம். நமக்கு செய்யன்னு சொல்கிறத, நம்ம செய்யறோன்னு ஒற்றுக்கொண்டதை நம்ம செய்யாமல் போவது குற்றம். இதை எங்கே பார்க்கலாம்? 40ஆம் அதிகாரத்தில் யோசேப்புக்கு அந்த சொப்பனத்தை விளக்கம் சொல்லிட்டு 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் நம்ம பார்த்தோம்னா, அந்த பானபாத்திரன்னு சொல்கிறான், அந்த 3 நாளைக்குள்ள தேவன் என்ன செய்வார்? உன்னை உயர்த்தி, ராஜா உயர்த்தி உன்னை பழைய பதிவில் என்ன செஞ்சிருவார்? வச்சிடுவார். எப்போ அப்படின்னா, நீ குற்றமற்றவன் என்று நிரூபிக்கப்படும் போது தான் உனக்கு உரிய பதவி உனக்கு என்ன செய்யும்? உனக்கு கொடுக்கப்படும். உனக்கு உரிய பதவி உனக்கு கொடுக்கப்படும். எப்போ? நீ குற்றமற்றவன் என்று நிரூபிக்கப்படணும். நீ குற்றம் செய்யலை. இதை நான் சொல்கிறது இன்றைக்கி இதுதான் ஒன்று தான் குற்றம் இல்லை, குற்றத்தில் இதுவும் ஒன்று. அதை நான் புரிஞ்சுக்கணும். அப்போ இதுதான் குற்றம், அப்போ மற்றெல்லாம் குற்றம் இல்லைன்னா இல்லை, குற்றத்தில் இதுவும் ஒன்று. அதை இன்றைக்கி நம்ம பார்க்குறது. அப்போ அந்த குற்றத்தை செய்யலை அப்படின்னு நிரூபிக்கும் போது தான் அவனுக்கு உரிய பதவி அவனுக்கு கிடைக்கிது. அப்போ சொல்கிறான், அந்த பதவி உனக்கு கிடைச்சிடும். நீ வாழ்வடைந்து இருக்கும்போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டு என்னை இந்த காவல் கிடங்கில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான் அப்படின்னு என்று போதும். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த 2 பாருங்க என்னக்க. இப்போ அவங்ககிட்ட சொல்லிட்டான், என்னை விடுதலையாக்க நீ பிரயாசம் பண்ணி நீ பார்வோங்க என்ன செய்யணும்? நீ சொல்லணும். யோசேப்பு சொன்ன ஒன்று யார் மறந்துட்டான்? பானபாத்திரக்காரன் மறந்துட்டான். அதை தான் அவன் சொல்கிறான். யார் சொல்ல? இப்போ யோசேப்பு சொல்லியிருந்ததை நம்ம பெருசாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னாக்கா இப்போ நம்ம சொல்லலை, அவன் சொல்லதான கோவத்தில் சொல்கிறான், இல்லை பொறாமையில் சொல்கிறான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த பானபாத்திரக்காரன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? நான் செஞ்ச குற்றம் எனக்கு இன்றைக்கி தான் என்ன வருது? ஞாபகத்துக்கு வருது. என்னையா குற்றம் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டால், நான் யாரிடத்தில் எனக்கு இது சொல்லதோ அந்த சொன்னதை நான் என்ன செய்யாமல் போயிட்டேன்? நான் செய்யாமல் போயிட்டேன். எனக்கு சொன்னதை நான் செய்யாமல் போயிட்டேன். என்னை செய்ய சொன்னாங்க, அப்போ செய்ய சொன்ன ஒன்றை நான் என்ன செய்யாமல் போயிட்டேன்? செய்யாமல் போயிட்டேன். அந்த செய்யாமல் போனது குற்றம் என்று எனக்கு இன்றைக்கி தான் என்ன செய்யுது? ஞாபகத்துக்கு வருது. இன்றைக்கி தான் என்ன வருது? ஞாபகத்துக்கு வருது. அப்போ எது குற்றம்? நமக்கு செய்யன்னு சொன்னதை, நம்ம செய்யணும்னு மனப்பூர்வம் ஏற்றுக்கொண்டதை அதை செய்யாமல் போகிறோம் பார்த்தியா, அதுதான் குற்றம். அது ஒன்று தான் அல்ல, குற்றத்தில் இதுவும் ஒன்று. நிறைய காரியம் அதில் ஒன்று என்ன? நமக்கு செய்யன்னு சொல்கிறத நம்ம செய்யாமல் போகிறோம் பார்த்தியா, அதுதான் குற்றம். அந்த குற்றம் என் மேலே சுமராதபடிக்கு இன்றைக்கி நான் என்ன செய்கிறேன்? அந்த யோசேப்பை குறித்து பார்வோன்கிட்ட பேசுன்னு சொல்லி அவன் பானபாத்திரன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அவன் வாயிலிருந்து பிறந்த அந்த வார்த்தை என்ன வார்த்தை? குற்றம். அப்போ அந்த குற்றம் ஒரு நபருக்கு மேலே இருந்துச்சுன்னா அவனுக்கு உரியது அவனுக்கு என்ன செய்யாதுன்னா கிடைக்காது. இதனால தான் தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் இப்படி பார்க்குறோம். தானியேல் 6:4 வசனத்தை நம்ம இப்படி பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? தானியேல் 6:4 நம்ம பார்த்தோம்னா, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி, அப்படின்னா என்ன முகாந்திரம் தேடி இருப்பாங்க? ராஜா சொன்னதை இந்த தானியேல் எங்கேயாவது செய்யாம விட்டு இருக்கிறானா? தானியேல் ராஜா சொன்னதை தானியேல் எங்கேயாவது செய்யாவது விட்டு இருக்கிறானா? கொஞ்சம் ஆழமாக அதை கவனிக்கணும். கொஞ்சம் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணால் அது நமக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு காரியத்தை நம்ம விளங்கிக்க முடியும். அப்போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? இவன் மேலே குற்றம் சுமத்திட்டா இவனுக்கு உள்ளதை என்ன செய்ய முடியும்? நம்ம எடுத்துக்க முடியும். இவனுக்கு உள்ளதை ராஜா என்ன செய்ய மாட்டார்? இவனுக்கு கொடுக்க மாட்டார். அப்போ இவங்கிட்ட இருக்கிறத எப்படி எடுக்கிறது? இவங்கிட்ட இருக்கிறது எப்படி இன்னொருத்தனுக்கு கொடுக்கறது? நேற்றுக்கு சொன்னார், இன்னொருத்தனுக்கு கொடுக்கறதையும் உனக்கு கொடுப்பண்ணார். இன்றைக்கி என்ன நிற்குது? இப்போ சத்துரு பார்க்குறான். என்ன பார்ப்பான்? ஓஹோ, இன்னொருத்தனுக்குரியதை எடுத்து நீ வாங்கிடுவியா? நான் சொல்கிறேன், நீ உனக்குரியதே நீ வாங்க முடியுமான்னு பாரு. உனக்குரியதையே நீ வாங்க முடியுமான்னு பாரு அப்படின்னு இப்போ சத்துரு என்ன செய்கிறான்? இப்போ நேற்று அந்த செய்தி கேட்டோம். என்ன கேட்டோம்? மற்றவனுக்கு உரியதையும் எடுத்து நான் உனக்கு கொடுத்துருவேன்னு சொன்னார் இல்லையா? இப்போ பிசாசு அந்த செய்தி என்ன செய்கிறான்? அவன் கேட்குறான். உடனே அவன் பிளான் பண்ணிட்டான். என்ன பிளான் பண்ணான்?
அடுத்தவனுக்குரியதையும் எடுத்து நீ வாங்குவியா? உனக்குரியதையே நான் எடுத்து இன்னொரு என்ன செய்ய வைக்கிறேன், கொடுக்க வைக்கிறேன். உனக்குரியதை எப்படி நீ வாங்கிறேன், நான் என்ன செய்கிறேன், நான் பார்க்குறேன். ஒவ்வொரு செய்தியும் சத்துருக்கு நமக்கும் பெரிய சவால். ஒவ்வொரு செய்தியும் சத்துருக்கு நமக்கு ஒரு பெரிய சவால். அவன் சொல்கிறான், தேவன் சொல்கிறாரு இப்படி கொடுப்பன்னு. அவன் சொல்கிறான் நீ எப்படி கொடுத்துட்றன்னு நான் பார்க்குறேன். கொடுக்காம தடுக்க மாட்டான். பட் அதுக்கு அவங்க அன்எலிஜிபிள் உள்ள பர்சனை மாற்றிட்டான், முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இன்னொருத்தர் கொடுக்கறது எடுத்து உனக்கு கொடுக்கணும்ப்பா, அதான் என்னுடைய ஆசை, நீ கூட சேர்த்துருக்கிற, உனக்கு தள்ளி விடு, நான் உனக்கு என்ன செய்கிறேன், அவனுக்கு கொடுக்கறதையும் சேர்த்து நான் உனக்கு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு கத்த சொல்ல நினச்சா, இப்போ பிசாசு உடனே பக்கத்தில் பார்க்குறான். என்னது, அடுத்தவனுக்கு உறுதி எடுத்து கொடுக்கறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல அவனுக்கு உரியதாவது அவன் வாங்க முடியுமான்னு பாருங்க. ஏன், அவனை ஒரு குற்றத்தில் அகப்பட வச்சுட்டேன்னு வச்சுக்கோ. ஏன் அவனை ஒரு குற்றத்தில் அகப்பட வச்சுட்டேன்னு வச்சுக்கோ. ஏன் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, அவனுக்கு கொடுக்கறதையே நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. இப்போ தேவன் கொடுக்க மாட்டேன்னு தடுக்கிறதுக்கு என்ன வழி, நம்மளை ஒரு அன்எலிஜிபிள் பர்சனாக மாற்றணும். அவ்வளோதான், நம்மளோட அன்எலிஜிபிள் பர்சனாக மாற்றணும். அதுக்கு தகுதி இல்லாத மனுஷனாக நம்மளை மாற்றணும். எப்படி செய்யறது, ஒன்னே ஒன்று அவன் செய்யறான், எது ஆண்டவர் நம்ம செய்யணும்னு சொல்கிறாரோ அதை செய்யாமல் விட்டுட்டா போதும். அதை செய்யாமல் அவன் தடுத்துட்டான்னா போதும். அவன் செய்யாமல் அவன் தடுத்துட்டானா போதும், ஆட்டோமேட்டிக் என்ன கிடைச்சிடும், என்ன போயிடும், நமக்கு உரியது கர்த்தர் நமக்கு கொடுக்காம தடுத்துருவார். அப்போ என்ன செய்வார், நமக்குரியதை எடுத்து நமக்கு கொடுக்கலன்னா அதை இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டு போயிடுவார். நேற்று இன்னொருத்தன் எடுத்து உனக்கு கொடுக்குறேன்னாரு, இன்னைக்கு உனக்குரியதை எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுக்காம நீ பார்த்துக்கோ. உனக்குரியதை எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுக்காம நீ என்ன பண்ணு, நீ பார்த்துக்கோ. நேற்றுக்கு ஓ கர்த்தர் என்ன செய்வார், அவனுக்கு கொடுப்பார், ஓகே தோத்திரம் அப்படின்னு போயிடாத. எப்படி இன்னொருத்தர் எடுத்து உனக்கு கொடுக்க விரும்புகிறோம், அதே போல் உன்னதையும் எடுத்து இன்னொருத்தர் என்ன செய்யாமல் கொடுக்காம நீ பார்த்துக்கோ. அப்போ நீ கவனமாக இருந்தால் தான் உனக்குரியதாவது நீ என்ன செய்ய முடியும், நீ பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தவனுக்குரியதை வாங்குறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல உனக்குரியதை என்ன பண்ணணும், நீ பெற்றுக்கணும். இல்லை உனக்குரியதை எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுக்காத அளவுக்கு என்ன பண்ணு, நீ கவனமாக இருந்துக்கோ. அப்போ எப்போங்க கொடுப்பீங்க, உங்கள்கிட்ட ஒரு குற்றத்தை பார்த்தனா கொடுத்துருவேன். உங்கள்கிட்ட ஒரு குற்றத்தை பார்த்தா நான் கொடுத்துருவேன். எது குற்றம், உனக்கு நான் செய்யன்னு சொல்கிறத நீ செய்யாமல் போயிட்டேன்னா அது குற்றம். உனக்கு எதை செய்யன்னு சொல்கிறனோ அதை செய்யாமல் போயிட்டான் குற்றம். இப்போ தானியேலை பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்க, ராஜ்யத்திலும் விசாரிப்பிலும் இந்த தானியேலை 122 பேர் பார்க்குறாங்க. என்ன பார்த்துருப்பாங்க, அவன் வாழ்க்கையில் ஓட்ட உடச்சல் அவன் பார்க்கல. எதை பார்க்குறான், ராஜா சொன்னதை இவன் செய்யாமல் போயிருக்கிறானா. நான் விளக்குறது முன்னால் புரிஞ்சுக்கும். அப்போ பார்க்குறான் இல்லையா, அப்போ என்ன பார்த்துருக்கணும், தானியேலை குற்றத்தில் அவன் ஏதாவது குற்றம் இருக்கிறதா என்பதை 120 என்ன செய்கிறாங்க, அந்த 4ஆம் வசனம், தானியேலை குற்றப்படுத்தும்படி பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி. அப்போ என்ன முகம்தான் தேடி இருப்பாங்கன்னு நினைக்கிறது, நான் பின்னாடி விளக்கம் நல்லா புரிஞ்சுக்கும். அப்போ எப்படி தேடி இருப்பாங்க, ராஜா சொன்னதை இவர் எங்கேயாவது செய்யாமல் போயிருக்கிறாரா அப்படின்னு பார்க்குறாங்க இல்லையா. நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம், கரெக்டாக எப்படி இப்படி தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அடுத்து ஒரு திட்டம் கொண்டு வரான். என்ன திட்டம் கொண்டு வரான், 3 வேலை என்ன செய்யக்கூடாது, 30 நாள் யாரும் என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. இது சொன்னது யாரு, இது சொன்னது யாரு, கட்டளை போட்டது யாரு, பிரதானிகள் கொண்டு போனாலும் அந்த கட்டளை பிறப்பிக்கிறது யாரு, ராஜா இல்லையா. இப்போ இந்த கட்டளையை மீறது யாருடைய குற்றம், தானியேலுடைய குற்றம். இதை மீறிட்டான்னா அவனுக்குரிய தண்டனை என்ன செய்யறோம், அவனுக்கு கிடைச்சிடும். அப்போ அவனுக்குரியது எடுக்கப்பட்டு போயிடும், அவனுக்கு இல்லாத ஒரு பாதிப்பான என்ன செய்ய முடியும், அவனுக்கு கொடுக்க முடியும். அப்படின்னா இந்த 2 கருத்தை வச்சு கவனிச்சு பாருங்க, ஏன் இந்த சட்டத்தை கொண்டு போகணும். அவன் பார்க்குறான், என்ன பார்க்குறான்னா, அடுத்த வசனம் 5ஆம் வசனம் பார்க்குறோம், மனுஷன் அப்படின்னா இப்போ என்ன எதிர்பார்த்தான். இப்போ இந்த 2 வசனம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிறது, இப்போ தானியேலை குற்றப்படுத்த தேடுறாங்க இல்லையா, என்ன குற்றத்தை அகப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்குறாங்க இல்லையா. ஒரு குற்றம் என்ன செய்யலை, கிடக்கப்படலை. அப்போ என்ன குற்றத்தை அவன் பின்னடிக்கிற வசனத்தையும் அந்த 10வது அதுக்கு படிக்கிற அவன் போடுற திட்டத்தையும் பார்த்தா அவன் என்ன பிளான் பண்ணியிருக்கணும். இப்போ 4வது வசனத்தில் குற்றப்படுத்தபடி முகாரம் தேடுறாங்க இல்லையா, ஒன்றும் என்ன செய்யலை, கிடைக்கல. என்ன குற்றம் என்றதை நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்கு தான் 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்குது, இவன் தேவனை பற்றிய விஷயத்தில் என்ன செய்யணும், நம்ம குற்றப்படுத்தணும். அப்போ இப்படி ஒரு திட்டம் போட்டால் இவன் என்ன பண்ணிடுவான், அதில் அவன் நிற்க மாட்டான், அவன் மீறுவான். அவன் மீறது என்னது, ராஜா சொல்றாரு 30 நாள் வரைக்கும் யாரும் என்ன செய்யக்கூடாது, எந்த தேவனையும் வணங்கக்கூடாது, இது சொல்லிட்டார் இல்லையா.
இப்போ இது மீறிட்டா என்னது? அது குற்றம் இல்லையா? அப்போ அவன் என்ன குற்றத்தை அவன் எதிர்பார்த்துருக்கணுங்க? ராஜா ஏற்கனவே சொன்னதை இவன் ஏதாவது செய்யாம விட்டு இருக்கிறானா? அப்ப ராஜா சொன்னதை ஏதாவது செய்யாம விட்டு இருந்தா அது குற்றம். அந்த குற்றத்துக்கு என்ன கிடைக்கும்? ராஜா கிட்ட சொல்லுவாங்க, நீங்க சொன்னீங்க இது அவன் என்ன செய்யல, இது செய்யல அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு அவன் அன்எலிஜிபிள், இவன் தகுதி கிடையாது, அவன் என்ன பண்ணுங்க, அந்த போஸ்ட்ல அவனை எடுங்க, இவன் கையில கொடுக்கப்பட்டதை நீங்க எடுத்துருங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் அவன் என்ன செய்யறான்? முகாந்திரம் தேடினாங்க. அப்ப தானியேல் என்ன செய்யல? ராஜா சொன்னதை ஒன்ன கூட அவன் என்ன செய்யவே இல்லப்போ, ஒன்ன கூட செய்யாம விடவே இல்லை, அத்தனையும் செஞ்சு முடிச்சுட்டு இருக்கிறார். யாரு? அதான் அவன் முடிவு பண்றான். என்ன முடியாது? தானியேல் விசாரி முகாந்தம் தேடினார்கள், ஆனாலும் குற்றத்தையோ அல்ல, அதுக்கு முடிக்கிற மனுஷர் அல்ல, அதுக்கு மேல இருக்கிற வசனம், அவனை குற்றப்பட முகாந்தரம் தேடினார்கள், ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும். அப்படின்னா என்ன குற்றம்? ஏன்னா பின்னாடி அவன் போடுற திட்டத்துக்கும் அவன் முன்னாடி பார்க்குற குற்றத்துக்கும் சம்மதம் இருக்கு இல்லையா? இப்போ வேற எதனாலும் போட்டிருக்கலாம்ல. இப்போ என்ன திட்டம் போட்டிருக்கலாம், அவனை என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் பார்க்குறான், ராஜா சொன்னதை ஒன்றை கூட என்ன செய்யலை, இந்த தானியேல் மீறவே இல்லை, செய்யாமல் விடவே இல்லை. அப்போ ராஜா என்னென்ன சொன்னாரோ அத்தனை என்ன பண்ணிட்டான், இவன் செஞ்சு முடிச்சுட்டான். முடிச்சுட்டான் இல்லையா? அப்படின்னா என்ன திட்டம் போடுறாங்க? இவன் தேவனை பற்றி விஷயத்துல ராஜா உன சொல்லிட்டான், இவன் என்ன செய்ய மாட்டான். இப்ப தேவனை பற்றி இப்ப ஆராதனை சம்பந்தமான காரியத்துல இப்ப ராஜா ஒரு திட்டம் போடுறாரு. இப்ப திட்டம் போட்ட இவன் என்ன செய்ய மாட்டான், அதை அவன் நிக்க மாட்டான், அவன் கட்டாம என்ன பண்ணிடுவான், அந்த திட்டத்தை அவன் மீறுவான். இவன் சொல்றான் 30 நாள் வரைக்கும் யாரும் என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, எந்த கோயிலுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான் இல்லையா? இவன் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது இல்லையா? அப்ப இவன் என்ன செய்வான், கரெக்டா இவன் ஜெபம் பண்ணவான்ல. அப்ப ராஜா சொன்னதை இவன் என்ன செய்யறான், மீறான். அப்ப மீறான என்ன அர்த்தம், குற்றம் பண்ணிட்டான். அப்படின்னா அவன் ஏற்கனவே என்ன குற்றம் பண்ணி என்ன குற்றத்தை அவன் தேடி இருப்பாங்க, பின்னாடி இருக்கிற சம்பவத்தை வச்சு அந்த முன்னாடி இருக்கிறத வச்சு என்ன செய்யலாம், நம்ம கவனிச்சுக்கலாம். பின்னாடி அவன் என்ன திட்டத்தை கொண்டு வரான், ராஜா சொன்னதை அவன் மீறான மீறலையா, இவன் என்ன செய்ய முடியாது, ஜெபம் நாம் இருக்கவே முடியாது. அப்ப என்ன செய்வான், ஒன்னு இவன் ராஜா சொன்னதை மீறல்னா அந்த ராஜா சொன்னதை மீறான். அவன் ஒரே ஒரு திட்டத்தை என்னது, குற்றம் கண்டுபிடிக்கணும். என்ன குற்றம், ஒன்று இந்த ராஜா குற்றம் சாட்டணும், இல்லை அந்த ராஜா குற்றம் சாட்டணும் இல்லையா? இந்த ராஜா அப்போ குற்றம் சாட்டுவார், நான் சொன்னதை நீ செய்யாமல் போயிட்டா அது குற்றம். அது இப்போ அந்த ராஜா எந்த ராஜா, நம்ம ஏசு ராஜா என்ன பண்ணுவார், அவர் சொன்னதை நம்ம செய்யாமல் போன குற்றம் இல்லையா? இப்போ அவன் என்ன பிளான், கரெக்டாக பிளான் பண்ணிட்டான். என்ன பிளான் பண்ணிட்டான், ஒன்று இவன் கட்ட மாட்டணும், இல்லை அவர் கட்ட மாட்டணும். ஒரு அழகான திட்டம் போட்டான். ஏன்னா அவன் யாரு, நல்லா படித்த அறிவாளி இல்லையா? 122 பேர் யாரும் சாதாரணமானவங்க இல்லை, ரொம்ப படித்த அறிவாளி இல்லை. அவன் கரெக்டாக பிளான் பண்ணிட்டான். ஒன்று என்ன பண்ணு, ஒன்று இந்த ராஜா கட்ட மாட்டு, இல்லை அந்த ராஜா கட்ட மாட்டு. ஆக மொத்தம் என்ன, உன்னை எங்கேயோ ஒன்று சிக்க வச்சிடணும். என்ன சிக்க வைக்கணும், ஒன்று அவர் சொன்னதை செய்யாம விட்டுரு, இல்லை இவர் சொன்னதை செய்யாம விட்டுடு. இவர் சொன்னதை நீ என்னைக்கு சேர்றையோ அது என்னது, குற்றம். அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, உன்னை தண்டனை கூட நடத்துவார். இல்ல அவர் சொன்னதை நீ செய்யாம போயிட்டேன்னா அவர் என்ன பண்ணுவாரு, அது குற்றம், அவர் உனக்கு கொடுத்ததை எடுத்துருவார். அவ்வளவுதான். ஆக மொத்தம் என்ன, எங்கேயோ ஒன்று நீ மாட்டிடணும், எங்கேயோ ஒன்று நீ மாட்டிடணும், ஏதோ ஒரு காரணத்தை காட்டி நீ மாட்டிடணும். சரியா? சரி. இப்ப அந்த ராஜா கிட்ட என்ன செய்ய முடியாது, நம்ம காரணம் சொல்லி தப்பிக்க முடியாது. எந்த ராஜா கிட்ட, ஏசு ராஜா கிட்ட காரணம் சொல்லி என்ன செய்ய முடியாது. இப்ப சட்டம் போட்டது யாருக்கும் தெரியும், அந்த ராஜாவுக்கும் தெரியும் இல்லையா? இப்போ ஆண்டவரே இப்படிலாம் சட்டம் போட்டிருக்கிறாங்க, இதுக்கு எப்படி போய் ஜெபம் பண்றது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை நம்ம செய்யாம என்ன செய்ய முடியாது, காரணம் சொல்லி தப்பிக்க முடியாது. நல்லா புரிச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்யணும், இப்போ 102 அழகாக பிளான் பண்ணிட்டான். என்ன பிளான் பண்ணிட்டான், ஒன்று இவர் கட்ட மாட்டணும், இல்லை நீ அவர் கட்ட மாட்டணும், அவ்வளோதான். 2 பேர்கிட்ட யாரோட ஒரு கட்ட என்ன செய்யணும், நீ குற்றவாளியா நிற்கணும், நீ குற்றவாளியா நிற்கணும். எது குற்றம், ஒன்று அவர் சொன்னதை செய்யாம போயிட்டா அவருக்கு முன்னாடி குற்றவாளி, இல்லை இவர் சொன்னதை செய்யாம போனா இவருக்கு முன்னாடி குற்றவாளி. எவருக்கு முன்னாடி, ஆண்டவர் சொன்னதை செய்யாம போனா ஆண்டவருக்கு முன்னாடி குற்றவாளி, ராஜா சொன்னதை செய்யாம போனா ராஜாவுக்கு முன்னாடி குற்றவாளி. ஆக மொத்தம் என்ன, குற்றம் உங்கள்கிட்ட கண்டுபிடிச்சிட்டாருன்னா ஆக என்ன செய்ய முடியாது, உனக்கு உள்ளதில் இருக்க முடியாது.
அப்ப அவன் ஒரே பிளான் என்ன, உனக்கு கொடுத்தது எப்படி நேத்து சொல்லிட்டார்ல, இன்னொருத்தர் நீ எடுத்து உனக்கு கொடுப்பண்ணு, அவர் எப்படி கொடுத்துறான்னு நான் பார்க்கறேன், நீ எப்படி வாங்கிறன்னு நான் பார்க்கறேன். அவர் எப்படி கொடுத்துறான்னு நான் பார்க்கறேன், மாறாக ஒரு கொடுக்க வேணா தடுக்க வேணா மாட்டேன். எதை போய் ஆண்டவரே அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ராஜா கொடுக்கறது ஒரே வழி பண்ணுவேன். என்ன பண்ணுவேன், ஒன்னு இங்க குற்றவாளியா மாறு, இல்ல அங்க குற்றவாளியா மாறு. அப்ப என்ன குற்றத்தை எதிர்பார்க்கிறான், இந்த ராஜா சொல்றத. ஏன்னா இவர் தான் நினைக்கிறாரு, உன்னை மேல மேல உயர்த்த நினைக்கிறார் இல்லையா, எதை வச்சு உயர்த்த நினைக்கிறாரு, நான் சொல்றதெல்லாம் அப்படியே செய்யறான், நான் சொன்னா அப்படியே செய்யறான், நான் சொன்னா அப்படியே செய்யறான், நான் சொல்றதை கரெக்டா செஞ்சுட்டே வரான். அப்ப தேவன் சொல்றதை நமக்கு செய்ய 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 கர்த்தர் என்ன ஆயிட்டே இருப்பாரு, நம்மளை உயர்த்திக்கிட்டே இருப்பாரு, நம்மளை உயர்த்திட்டே இருப்பார், நம்மளை உயர்த்திட்டே இருப்பார், நம்மளை உயர்த்திட்டே இருப்பார். இதை பார்த்தான். எப்படி இந்த உயர்வை குறைக்கிறது, இவனை குற்றவாளியா நிறுத்திட்டோம்னா உயர்வை குறைச்சிடலாம், இவனுக்கு உரியதை என்ன செஞ்சிடலாம், நம்ம எடுத்துடலாம். அப்போ ஒன்று பண்ணுறான், என்ன பண்ணுறான், அழகாக ஒரு சட்டத்தை கொண்டு போய் போட்டான். என்ன வட்டம், 30 நாள் வரைக்கும் யாரும் என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, அப்படியே ஒரு சட்டம் போட்டுருங்கன்னுட்டான். உடனே ராஜா என்ன பண்ணிட்டாரு, அழகான சட்டத்தை போட்டார். என்ன சட்டம், 30 நாள் வரைக்கும் யாருமே ஜெபிக்க கூடாது. இந்த சட்டத்தை மட்டும் இன்னைக்கு நம்ம சபையில் போட்டாக்க எல்லாரும் பயங்கர கெடா வெட்டி பொங்கல் வச்சு கொண்டாடிடுவாங்க. 30 நாள் வரைக்கும் சர்ச்சுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டா அப்பா பெரிய சந்தோஷம். எல்லாருக்கும் முடிஞ்ச என்ன செய்யணும், ஆளுக்கு ஒரு வீட்டில் ஒரு கெடா வெட்டி பொங்கல் வச்சு அழகாக சோத்திரம் பண்ணி சோத்திரம் கூட நடத்திடுவாங்க. எதுக்கு, 30 நாள் நமக்கு லீவுப்பா, அப்பா ஜாலி, அப்படி ஒரே ஜாலி. இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு இந்த மே மாதம் பேக்கை தூக்கி போட ஒரே ஜாலி கத்துவோம் பார்த்தியா, அந்த மாதிரி கத்தி ஒரே கொண்டாட்டம் போட்டுருவாங்க. ஏன் 30 நாளுக்கு எங்கே இப்போ தேவையில்லை, சர்ச்சுக்கு இப்போ தேவையில்லை, அப்பா அப்படின்னு உட்காந்துருவாங்க இல்லையா. ஆனால் என்னைக்கே அந்த சட்டம் போட்டுச்சோம், அவன் பார்த்தான், உங்ககிட்ட குற்றவாளி காணப்பட்ட கூட பரவாயில்ல, நான் யார்கிட்ட குற்றவாளி நின்றுடக்கூடாது, தேவனிடத்துல குற்றவாளி நின்றுடக்கூடாது. உங்ககிட்ட நான் குற்றவாளியை பார்த்தா கூட பரவாயில்ல, நீ எனக்கு குற்றவாளியை பார்த்தா கூட பரவாயில்ல, ஆனால் நான் தேவன்கிட்ட என்ன செஞ்சிட முடியாது, குற்றவாளியா நின்றக்கூடாது. ஏன்னா நான் என்னைக்கு குற்றம் இல்லைன்னு அவர் பார்க்குறாரோ அன்னைக்கு தான் என்ன செய்வார், நீ போடுறதையும் மாற்றுவார், அதுக்கு மேலே என்ன மாற்றி வைப்பார். பட் நீ போடுறதை பார்த்து நான் அதை வெட்டுன்னு வச்சுக்கோயேன், நீ போடுறதை பார்த்து நான் அதை அவர் சொல்றதை வெட்டுன்னு வச்சுக்கோயேன், நீ சொல்லிட்டேன்றதுனால நான் அவர் சொல்றதை விட்டுட்டேன்னா பட் உனக்கு மட்டும் இருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டு, என் உயிருக்கே உல வந்துடும், என் உயிருக்கே உல வந்துடும். நேதி சொன்னார் அசிங்கப்படுத்துறவன் சொல்லி என்ன பண்ணார் இல்லையா, இன்னைக்கு உயிரே இல்லாமல் ஆக்கிடுவார். யாரு, அவருக்கு முன்னாடி குற்றவாளியா நின்றுட்டோம்னா இருக்கிறத எடுத்தா கூட பரவாயில்ல, உள்ளதையும் சேர்த்து என்ன பண்ணிடுவாரு, உயிரையே எடுத்துருவார். அந்த அளவுக்கு என்ன பண்ணிடுவாரு, அவனுக்கு புரிஞ்சு போச்சு, நீ எனக்கு குற்றவாளியா பார்த்தா கூட பரவாயில்ல, ஆனால் யாருக்கு மேலே நான் குற்றவாளி நின்றுடக்கூடாது, தேவனுக்கு முன்னாடி நான் குற்றவாளியா நின்றுடக்கூடாது. அப்போ சத்துரு என்ன பிளான் பண்ணுமா, ஒன்று மனுஷன் முன்னாடி குற்றவாளியா நிறுத்தணும், இல்லை தேவனுக்கு முன்னாடி குற்றவாளியை நிறுத்தணும். எப்படி தேவனுக்கு முன்னாடி குற்றவாளி நிறுத்தணுமா, மனுஷர்களை எழுப்பி கர்த்தர் எதை நம்மளை செய்ய சொல்றாரோ அதை செய்யாம தடுத்து நம்மளை என்னவா மாத்துறோம், குற்றவாளியா மாற்ற முயற்சி பண்ணியிருக்கிறான்னு கர்த்தர் தீர்க்கமானி குறைக்கிறார். இப்போ நம்மளுக்கு வந்து பிசாசு என்ன ஒரு திட்டம் பண்ணிட்டான், நம்மளுக்கு வந்து அழகா பிசாசு என்ன பண்ணிட்டான், ஒரு அழகா திட்டம் போட்டுட்டான். என்ன திட்டம் போட்டுட்டான், தேவனுக்கு முன்னாடி நீ யாரா இருக்கணும், குற்றவாளியா என்ன செய்யணும், இருக்கணும் இல்லையா. தேவனுக்கு முன்னாடி என்னவா இருக்கணும், நீ குற்றவாளியா இருக்கணும். அப்ப தேவனுக்கு முன்னாடி குற்றவாளியா நீ மாறிட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்ப தேவன் என்ன செஞ்சிருவாரு, உயிரே எடுத்துருவார். போற உயிரை தடுக்க மாட்டார். உயிர் போச்சுன்னா அந்த போற என்ன செய்ய மாட்டாரு, தடுக்க மாட்டார். இப்ப பின்னாடி சொன்னார், என்ன சொன்னாரு, பின்னாடி அந்த 23ஆம் வசனம் சொல்றார். என்ன ரிசல்ட் சொல்றாரு 23ஆவது வசனத்துல, அப்பொழுது ராஜா, அதுக்கு முடிக்கிற வசனம், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தம்முடைய தூதனை அனுப்பி, அது ஏன் தெரியுமா, ஏனென்றால் அவருக்கு முன்பாக, யாருக்கு முன்னாடி, ராஜா என்கிட்ட என்ன பார்க்கல, ராஜா என்கிட்ட என்ன பார்க்கல, என்கிட்ட குற்றம் இருக்கிறத யார் பார்க்கல, ஆண்டவர் பார்க்கல. அதனால என் போற உயிர் ஆண்டவர் காப்பாத்தினார். இப்ப தேவன் என்ன பார்க்கிறார், அப்போ இத ரெண்டும் சொல்றான். என்ன சொல்றான், ராஜாவுக்கு முன்னாடி நான் நீதி கேடு செய்யலன்றான். அடுத்து என்ன சொல்றான், தேவனுக்கு முன்னாடி நான் என்னவா இருந்தேன், இல்ல முன்னாடி முதல் பதம் இருக்கும் நமக்கு தேவைப்போம். அவனுக்கு முன்பாக, அப்ப தேவன் என்ன பார்க்கிறாரு, இப்ப தானியேல் சொல்ற என்ன சொல்றாரு, நான் ஏன் காப்பாற்றப்பட்டேன் தெரியுமா,
என் உயிரை ஏன் காப்பாத்தினார் தெரியுமா? சும்மா காப்பாத்தல. அப்ப ஆண்டவர் என்ன பார்த்தாரு? நான் குற்றம் என்கிட்ட இருக்குதான்னு பார்த்தாரு. அவர் பார்க்கும்போது என்கிட்ட என்ன இல்லை, குற்றம் இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாரு? என்ன காப்பாத்தினார். ஒருவேளை குற்றம் இருந்தா அதோட சாப்டர் முடிஞ்சு. போற உயிரை காப்பாற்ற மாட்டார், அவ்வளவுதான். போற உயிரை காப்பாற்ற மாட்டார். இல்ல சத்ருவை தாக்கிறத தடுக்க மாட்டார். இன்னைக்கு ஏன் சத்ருவை தாக்கிறத கத்த தடுக்கல தெரியுமா? இன்னைக்கு சத்ரு ஏறி மிதிச்சுன்னு உட்காந்துனுக்கிறான். இன்னைக்கு சத்ரு ஏறி மிதிச்சு உட்காந்துனுக்கிறான். ஏன் தெரியுமா? இன்னைக்கு என்ன செய்யல? இன்னைக்கு தேவனுக்கு முன்னால இன்னைக்கு குற்றவாளிகளா நாம நிக்கிறோம். தேவனுக்கு முன்னாடி குற்றவாளிகளா நாம நிக்கிறதுனால இன்னைக்கு தேவன் என்ன செய்ய முடியல தெரியுமா? சத்ரு நம்மளை தாக்கிறத தடுக்க முடியல. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி. சிங்கம் எது? பேதுரு சொல்லுவார் இல்லையா, பிசாசவன் எவனை விலங்கால் கெட்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி. அப்ப சிங்கம் என்ன அர்த்தம்? பிசாசு. இப்ப பிசாசு தாக்க தேவன் என்ன செய்ய மாட்டாரு? தடுக்க மாட்டார். யாருக்கு? யாருக்கிட்ட குற்றம் இருக்குதோ அவங்கிட்ட பிசாசு தாக்கிறத தடுக்க மாட்டார். ஆனாதான் யாக்கோபு என்ன சொன்னாரு? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து. அப்ப என்ன பண்ணுவான்? உன்னை தாக்காம ஓடி போயிடுவான். எப்ப தாக்காம போவான் தெரியுமா? அவன் பார்க்கும்போது அவன்கிட்ட என்ன இருக்கக்கூடாது, உன் குற்றத்தை கத்தர் பாத்திரக்கூடாது. அப்ப எது குற்றம்? கத்தர் சொன்னதை நம்ம அப்படியே செஞ்சிட்டோம்னா என்ன இல்லை? குற்றம் இல்லை. ஆகையா தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாலே போதும். ஆக மொத்தம் என்ன போயிடும்? பிசாசு உன்ன என்ன பண்ணிடும்? ஆட்டோமேட்டிக்கா ஓடி போயிடும். அது தாக்காது. அதான் தானியேல சொல்றார். என்ன சொல்றாரு? ஆண்டவர் ஏன் சிங்கத்தின் வாயை கட்டினார் தெரியுமா? இந்த பிசாசை நான் தாக்காம, இந்த பிசாசு என் குடும்பத்தை தாக்காம ஏன் கட்டி போட்டார் தெரியுமா? அவர் சொன்னதை நான் செஞ்சேன். அதனால என்கிட்ட என்ன பார்க்கல, அவர் ஒரு குற்றத்தையும் பார்க்கல. அப்ப தேவன் நம்ம இடத்துல குற்றத்தை பார்க்கலன்னு சொன்னாதான் எது தாக்காது? சத்ரு நம்மளை தாக்காது இல்லையா? இதை இன்னும் விளங்கிக்கிறேன்னா சகரியா 4ஆம் அதிகாரத்துல, சகரியா 3ஆம் அதிகாரத்துல, சகரியா 3ஆம் அதிகாரத்துல யோசுவை பத்தி சொல்றாரு இல்லையா? சகரியா 3ஆம் அதிகாரத்துல யோசுவை பத்தி சொல்றாரு இல்லையா? இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சேர்த்து, சாத்தானை நோக்கி, அதுக்கு முன்னாடி வசனம் சேர்த்து, பிரதான ஆசாரியனாகிய காண்பித்தார், நின்றான். அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் அவனை கடிந்து கொள்ளுவாராக என்றார். சாத்தானோ கடிந்து கொள்ளுவாராக என்றார். யோசுவாவோ வெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான், நின்றிருந்தான். நிற்கிறவர்களை நோக்கி கலைந்து போடுங்கள் என்றார். எப்ப விரோதம் செய்ய வரான்? கர்த்தருக்கு முன்னாடி நின்றதா கூட சரி. எது விரோதம்? அடுத்த வார்த்தை என்றார். அவனை நோக்கி பார். எது அக்கிரமம்? இப்ப அக்கிரமத்துக்கு ஆப்போசிட் எது? கிரமம் இல்லையா? அவர் சகமும் ஒழுங்கும் கிரமமாய் செய்கிறவர் இல்லையா? கொரிந்தியர் பவுல் என்ன சொல்றாரு? அவரை சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்ய கடவுது அப்படின்னு முடிக்கிறார் இல்லையா? அப்ப கிரமத்துக்கு ஆப்போசிட் என்ன? அக்கிரமம். அப்ப கிரமம்னா என்ன? எதை எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சாது கிரமம். இப்ப அவன் என்ன பண்றான்? அப்போ அக்கிரமம் என்ன அர்த்தம்? கிரமம் எது? தேவன் சொல்றார் இது இப்படி செஞ்சா கிரமம் இல்லையா? இப்படி விளங்கத்தை சொல்றேன்னு 10 மணிக்கு ஆராதனையா, 10 மணிக்கு போனா அது கிரமம் அப்படின்னு சொல்றார். நீ 10 மணிக்கு போயிட்டீங்கன்னா கிரமம்பா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிட்டா அது கிரமம் அப்படி சொல்றார் இல்லையா? எது அக்கிரமம்? அவர் சொன்னதை அது செய்யாம இல்லக்கு ஆப்போசிட்டா செய்யறதுக்கு என்ன பேரு? அக்கிரமம் இல்லையா? அப்ப யோசுவா என்ன பண்ணியிருக்கணும்? இந்த யோசுவா என்ன பண்ணான்னு நெகேமியால வாசிக்கணும். இப்போ அதே இடத்துல நமக்கு எதில் ஏகப்பட்ட நேரம் போயிடும் இல்லையா? யோசுவா என்ன செஞ்சா? அக்கிரமம் சொல்றாரு. அக்கிரமம் சும்மானும் சொல்லல, அக்கிரமம் தான். அந்த அக்கிரமம் என்ன அப்படின்னா, அந்நிய பெண்களை கல்யாணம் பண்ணதுல இவன் தான் பிரதானமா நின்னவன். நெகேமியா சொல்லுவேன். நெகேமியா காலத்துல என்ன செய்யறாங்க? அஸ்தரோத்து பிள்ளைகள் பாஷை பேசுறாங்க இல்லையா? நெகேமியா காலத்துல என்ன பிள்ளைங்களை எதை பேசுறாங்க? யூத பாஷையை விட அஸ்தரோத்து பாஷை என்ன செய்யறாங்க?
பயங்கரமாக பேசுகிறாங்க இல்லையா, அந்த அஸ்தரோத்து பாஷையை எப்படி பேசுனாங்க, அவங்க அஸ்தரோத்தில் இருக்கிறவங்கள என்ன அசிரியா அவங்களுடைய பெண்களை கல்யாணம் பண்ணாங்க. அந்நிய ஜாதி பெண்களை என்ன செய்கிறாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த பிள்ளைங்களை என்ன பேசுது, அசிரிய பாஷையை துட்டமாக என்ன செய்யுது, பேசுதுங்க இல்லையா. இதை பார்த்துறான். இதில் பிரதானமானவன் யார் தெரியுமா, யோசுவா. இதில் பிரதானமாக செயல்பட்டவன் யாருன்னா யோசுவா. பிரதானமாக செயல்பட்டவன் யாருன்னா யோசுவா. அந்த அதனால தான் சொல்றாரு, அந்த அக்கிரமம் என்ன செஞ்சாங்க, நீக்க பண்றேன். எந்த அக்கிரமம், நான் கிரமத்தை அன்னைக்குடைய சட்டம் என்ன, விசுவாசி ஒரு அவிசுவாசி என்ன செய்யக்கூடாது, திருமணம் பண்ணக்கூடாது. இது அன்னையுடைய கிரமம் இல்லையா. குறைந்திருக்கப்பட அதென்ன சொல்றாரு, விசுவாச அவிசுவாசம் பிணைக்கப்படாத இருப்பாயாக, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது அப்படி சொல்றாரு இல்லையா. அப்ப என்ன விரும்புறாரு, அப்போ யோசுவாவுக்கு ஒரு அக்கிரமம் இருக்குது. என்ன அக்கிரமம், கர்த்தர் சொன்னதுக்கு மாறா யோசுவா என்ன செய்யறாரு. எந்த யோசுவா, அந்த மோசே யோசுவா இல்ல, இந்த யோசுவா யாரு, பிரதான ஆசாரியக யோசுவா. இவர் யாரு, எஸ்ரா காலத்துல எஸ்ராவும் யோசுவா என்ன செய்யறாரு, வெளியில வர்றவங்க. எதை விட்டு, பாபிலோனை விட்டு வெளியே வந்து ஆலயம் கட்டுவதற்கு பிரதானமா நின்றவங்க. இவன் வாழ்க்கையில் என்ன இருக்கு, அஸ்தரோத் அந்நிய ஜாதி பெண்கள் தன் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி அந்த பேர பிள்ளை என்ன பேசுது, அஸ்தரோஸ் பாஷை திட்டமா பேசுது. இதான் யார் பார்த்தாரு, நெகேமியா பார்த்தோன்னே பயங்கர கோபம் எடுந்து எலும்பி போற என்ன செய்யறாரு, அதெல்லாம் மாத்தி போடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா பிரதானமா செயல்படுறாரு. அப்ப என்ன அக்கிரமம் இருக்குது, கர்த்தர் எதை சொன்னாரோ அதை செய்யல. யார் செய்யல, யோசுவா செய்யல. அந்த அக்கிரமம் யாருக்கு மேல இருக்குது, யோசுவா மேல இருக்குது. இந்த அக்கிரமம் இருக்கும்போது பிசாசு எப்ப விரோதமா செயல்பட வரான், அந்த அக்கிரமம் இருக்கிற வரைக்கும் பிசாசு விரோதமா செயல்பட வரான் இல்லையா. இந்த அக்கிரமத்தை நீக்கிட்ட பிறகு யார் காணாத போயிட்டான், பிசாசு காணாத போயிட்டான். இதான் தானியேல் சொல்றாரு, கர்த்தர் சும்மா என்ன காப்பாத்தல, கர்த்தர் என்ன சும்மா காப்பாத்தல. ஏன் காப்பாத்தல, அவருக்கு முன்னாடி நான் யாரும் இல்லை, குற்றமற்றவனானா இல்லை. அப்ப குற்றமற்றவனா இல்லைன்னு என்ன செஞ்சிருக்கணும், கர்த்தர் சொன்ன அத்தனை காரியத்தையும் நான் அப்படியே செஞ்சு முடிச்சுட்டேன். கர்த்தர் என்ன செய்ய சொன்னாரோ அதை அப்படியே நான் செஞ்சு முடிச்சுட்டேன். தேவனுக்கு முன்னாடி நான் அப்படியே செஞ்சு முடிச்சுட்டேன், தேவனுக்கு முன்னால நான் அப்படியே செஞ்சு முடிச்சுட்டேன், தேவனுக்கு முன்னால நான் அப்படியே செஞ்சு முடிச்சுட்டேன். அப்படின்னா தேவன்கிட்ட என்ன பார்த்தாரு, ஒரு குற்றமற்றவனா என்ன பார்த்தாரு. அதனாலதான் என்ன செய்யறாரு, பிசாசு தாக்கிறத தடுத்தாரு. அப்ப பிசாசு பார்க்கறத கர்த்தர் வேடிக்கை பார்க்கறா என்ன அர்த்தம், நம்ம எங்கேயோ குற்றம் உள்ளவர்களாக இருக்கிறன்னு அர்த்தம். நமக்கு என்னது, குடிச்சாதான் குற்றம், விபச்சாரம் பண்ணதான் குற்றம், கோயிலுக்கு போனதான் குற்றம், சாமி கும்பிட்டாதான் குற்றம், கெடாபட்டி பொங்கல் வச்சு சாப்பிட்டதான் குற்றம், அந்நிய இதுதான் குற்றம் நினைச்சிருக்கிறோம் இல்லையா. அது மட்டும் குற்றம் அல்ல, கர்த்தர் செய்ய வேணான்னு சொல்றத செய்யத அத்தனையுமே குற்றம். கர்த்தர் செய்யன்னு சொல்றத செய்யாம போவது குற்றம். செய்யன்னு சொல்றத செய்யாம விட்டாலும் சரி, இல்லை செய்ய வேணான்றதை செஞ்சாலும் சரி இல்லையா. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போன்னு சொல்றார் இல்லையா, பரிசுத்த ஆராதனை ஓய்வு நாளை அனுசரிப்பாயாக. இதை செய்யாம விட்டா அது குற்றம், அவ்வளவுதான். தசமாகம் 10% தசமாகத்தை சபை கொடுக்கணும், இது செய்யாம விட்டா குற்றம், அவ்வளவுதான். வாரத்தில் 3 நேரம் உபவாசம் பண்ணணும், இதை செய்யாம விட்டா குற்றம், அவ்வளவுதான். நம்ம நினைக்கிறோம் அதான் கர்த்தர் அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாரு, பார்க்காத பணம் தோத்துறதான். அப்புறம் ஏன் பிசாசு தாக்குது, அப்புறம் ஏன் பிசாசு தாக்குது, பிசாசு தாக்கிறத கர்த்தர் ஒரு நாள் தடுக்காம இருக்கிறார். ஏன் தடுக்க, யோசுவாவுக்கு விரோதமா எழுப்பி நிக்கிறான், பக்கத்துல இருக்கிறார் ஆண்டவர். அவன் என்னென்னமோ சொல்லி பார்க்கிறார், அவன் அசைகிற மாதிரி தெரியல. ஏன் தெரியல, அவன் மேல என்ன இருக்கு, குற்றம் இருக்குது. அந்த குற்றம் இருக்கிறவன தேவன் என்ன செய்ய முடியாது, பாதுகாக்க முடியல. இப்ப யோசுவா என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவன் மேல இருக்கிற அழுக்கு வசத்தை களைஞ்சு போடுங்கன்னு சொல்றாரு. ஏன் களைஞ்சு போடுன்னு சொல்றாரு, நீங்க தான் ஆண்டவராச்சு இல்ல, அவனை காப்பாற்ற வேண்டியது தானே. விரோதம் எங்க நிக்கிறான், வலது பக்கத்தில் நிக்கிறானு, உங்களுக்கு முன்னாடி நிக்கிறானு, ஏன் நீங்க தடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட என்ன இருக்குது, குற்றம் இருக்குது. அப்ப நம்ம மேல குற்றம் இருக்கும்போது சத்துரு என்ன செய்ய முடியாது, சத்துரு தாக்கிறத தேவன் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. இதான் மலை பிரசனால இயேசு சொல்றார். என்ன சொல்றாரு, உன் சகோதரனுக்கு விரோதமா நீ குற்றம் செஞ்சிருக்கமானா அது உன் மேல வந்து சுமரத்துக்கு முன்னாடி நீ சீக்கிரமா என்ன பண்ணு, அவனோட நன்மானம் பிறந்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல சொல்றாரு இல்லையா, அவனோட சீக்கிரமா என்ன பண்ணு, அவனோட சீக்கிரமா நன்மானம் பொரிந்திரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோபித்துக் கொள்ளுகிறவன் அது கேள மட்டும் அது கேள வாங்க. உன் சகோதரனை குறைவண்ட கண்டாயினாலே காணிக்கை பலிபீடத்து மேல காணிக்கை வச்சுட்டு முன்பு காணிக்கை செலுத்தி வந்து உன் மேல ஒரு குற்றம் இருக்கிறத பார்த்தான்னு சொன்னா, என் மேல நான் செஞ்சது என்ன பண்ணிட்டேன், என் சகோதரனை குற்றம் பண்ணிட்டேன், என் சகோதரனை தப்பு நான் பண்ணிட்டேன், ஒரு குற்றம் என் மேல இருக்குது அப்படின்னு நீ நினைச்சேன்னா
பலிபீடத்து மேல காணிக்க வச்சு முதல்ல என்ன பண்ணு, ஒப்புரவாயிடு. எப்ப ஒப்பு கொடுப்பான்? எப்ப ஒப்பு கொடுப்பான்? அந்த குற்றம் உன் மேல இருக்கிற வரைக்கும் உன்னை என்ன செய்ய முடியாது, நான் காப்பாற்ற முடியாது. அந்த வசனம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா பிடிக்கும். நான் வாசி இல்ல, அதுக்கு முடிக்கிற வசனம் சேர்த்து அது நீ காணிக்க செலுத்த வரும்போது வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுள்ளவன் என்று இப்ப என்ன உணர்ற? என்கிட்ட என்ன இருக்கு, ஒரு குற்றம் இருக்குது, என் சகோதரன் செஞ்ச ஒரு குற்றம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு நினைச்சேன்னா காணிக்க வச்சுட்டு முதல்ல என்ன பண்ணிட்டு போயிட்டு ஒப்புரவு அந்த குற்றத்தை சரி பண்ணி குற்றம் இல்லாம ஆக்கிடு, குற்றம் இல்லாம ஆக்கிடு. அப்படி குற்றத்தோட நீ இருந்தீன்னா அதை என்ன செய்வான்? எதிராளி உன்னை நியாயாதிபதிக்கு ஒப்பு கொடுத்தாமலும் உன்னை வைக்கப்படாமலும் இருக்கும்படி இப்படி செய்கின்றார். எப்படி செய்ய? அப்போ உன் மேல குற்றம் இருந்தா பிசாசு மட்டுமல்ல கர்த்தரே தண்டிக்க வரும். தானியேல் என்ன சொன்னாரு? கர்த்தர் ஏன் பிசாசு என்ன தாக்காம தடுத்தாரு? என் மேல குற்றம் இல்லைன்றார் இல்லையா? இயேசு சொல்றார், என்னது, நான் உன்னை காப்பாற்றணும்னு நினைச்சா கூட உன்னை என்ன செய்ய முடியாது, என்னால காப்பாற்ற முடியாது. எது வரைக்கும்? உன் மேல ஒரு குற்றம் இருக்கிற வரைக்கும் நானே உன்னை காப்பாற்ற நினைச்சா கூட என்னால என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. அப்ப என்ன பண்ணு, அந்த குற்றம் இல்லாம ஆக்கிக்கோ, அந்த குற்றம் இல்லாம பார்த்துக்கோ, அந்த குற்றம் இல்லாம உன்னை காத்துக்கோ. அந்த குற்றம் எது குற்றம்? உனக்கு செய்யன்னு சொன்னதை நீ செய்யாம போற பத்தியா, அது குற்றம். உனக்கு எதை செய்யன்னு சொன்னாரோ அதை செய்யாம போவது குற்றம். அந்த குற்றம் மேல இருக்கிற வரைக்கும் நானே உன்னை நினைச்ச உன்னை காப்பாற்ற முடியாது. இப்ப யோசுவாவை காப்பாற்ற என்ன செய்யறாரு ஆண்டவர்? நினைக்கிறாரா? யோசுவாவை காப்பாற்ற என்ன செய்யற ஆண்டவர்? என்னென்னமோ பண்ணி பார்க்கிறார் இல்லையா? அவனை கடிஞ்சு கொள்றான்றாரு, உன கொல்லின்ற என்னென்னமோ சொல்லி பார்க்கிறார். அவனை அசைகிற மாதிரி ஒன்னும் அசைகிற மாதிரி தெரியல. ஏன் தெரியல? அவன் மேல என்ன இருக்கு? குற்றம் இருக்கு, அவ்வளவுதான். அவன் மேல குற்றம் இருக்குது. என்ன குற்றம்? நீங்க செய்யன்னு சொன்னதை அவன் என்ன செய்யாம போயிருக்கிறான். இப்ப யோசுவா மேல குற்றம் இருக்குது. என்ன குற்றம்? நீங்க செய்யன்னு சொன்னதை யோசுவா என்ன செய்யல. எதை செய்ய வேணாம்னு சொன்னீங்களோ அதை என்ன செஞ்சிருக்கிறார். அப்ப அந்த குற்றம் யார் மேல இருக்குது? யோசுவாவுக்கு மேல இருக்குது. அப்ப அந்த குற்றம் யோசுவா மேல இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய முடியாது, நாம நம்ம விலகிற மாதிரி கிடையாது. யாரை விட்டு? யோசுவாவை விட்டு நான் விலகிற மாதிரிலாம் கிடையாது. அங்கதான் நிக்கிறான். ஏசல ஜெபம் பண்றாரு இல்லையா? 2ஆம் வசனத்தை பாருங்க, 2ஆம் வசனத்தை பாருங்க, சகரியா 3:2 அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, அவன் ஒன்னும் அசைகிற மாதிரிலாம் தெரியல. யாரு? சாத்தான அசையல. அப்படி அசைந்து அவன் என்ன பண்ணிருக்கான்? கடிந்து கொள்வாராக சாத்தானே என்றார். ஆனா சாத்தா விலகின மாதிரி ஒன்னும் தெரியல. ஆனா அடுத்த வசனம் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நோக்கி இவன் வஸ்திரத்தை மாத்துகின்றார். ஏன் மாத்த சொல்றாரு? பார், நீக்கின இப்ப யார் இல்லாம போயிட்டான்? சாத்தான் இல்லாம போயிட்டான் இல்லையா? முதல்ல வலது பக்கங்க யார் நின்னா? சாத்தான் நின்னா. இப்ப சாத்தான் என்ன செய்ய போயிட்டான்? அவன் விலைக்கு போயிட்டானா? ஏன் விலகினாரு? அந்த அக்கறை என்ன போச்சு, நீங்கிடுச்சு. எது அக்கிரமோ? கிரமத்துக்கு மாறா செஞ்சது. எதை செய்யணுமோ அதை செய்யாம எதை செய்யக்கூட அதை செஞ்சது. எதை செய்யணும்னு செய்யாம போனது அக்கிரமம், செய்யக்கூடாத செய்யறது அக்கிரமம். இது ரெண்டு யார்கிட்ட இருக்குது? யோசுவா கிட்ட இருக்குது. சாத்தான் விரோதம் செய்த கர்த்தரே தடுக்க முடியல. இப்ப ஒண்ணு யோசுவா கிட்ட சகரியால சொல்றாரு, நான் தடுக்க முடியாதுன்னு இல்லையா? ஆனா மறுபக்கம் எங்க சொல்றாரு? நான் மத்தியில என்ன சொல்றாரு? நானே உன்னை என்ன செய்ய வேண்டியது இருக்குது, தண்டிக்க வேண்டியதா போயிடும். சகரியாவில் நானே நினைச்ச உடனே என்ன செய்ய முடியாது, உன்னை தடுக்க முடியாதுப்பா, உன்னை குற்றம் இல்லாதவன பார்த்துக்கோப்பா அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு? யோசுவா கிட்ட சொல்றாரு இல்லையா? இப்ப மத்தியில என்ன சொல்றாரு? நானே உன்னை தண்டிக்காம இருக்கணும்னா இல்லையா? அவன் யார்கிட்ட வந்து ஒப்படைக்கிறான்? அவன் சொல்றாரு பாருங்க, எதிராளி உன்னை நியாயாதிபதி ஒப்புக்கொடாமலும் உன்னை சேவகத்தில் ஒப்புக்கொடாமல் இருக்கும்படி
நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக எதிராளியோட சீக்கிரமா நல்மனம் பொருந்துன்றாரு. அந்த குற்றத்தை சரி பண்ணிடுன்றாரு. உன்னை குற்றம் இல்லாதவனை காத்துக்கோன்றாரு. அப்படி இல்லைன்னா நானே உன்னை என்ன செய்ய வேண்டியது இருக்குது, தண்டிக்க வேண்டியதா இருக்குது. இப்ப பிசாசு என்ன செய்ய விரும்புறான்? தேவன் அவனை ஆஸ்வதிக்கிறவரு. நேத்து என்ன சொன்னாரு? இன்னொருத்தர் எடுத்து கொடுப்பேன்னு சொன்னார்ல. உனக்கு இருக்கிறதே அவன் என்ன செய்ய வைக்கிறேன், எடுக்க வைக்கிறேன் பாரு. உனக்கு இருக்கிறதையே நான் எடுக்க வைக்கிறேன் பாரு. எப்படி எடுக்க வைப்பீங்க அப்படின்னு கேட்டா என்ன செய்வான்? அவர் என்ன செய்யணும் சொன்னாரோ அதை செய்ய உனக்கு தடுத்துட்டுனா போதும். ஏதோ ஒரு காரணம் காட்டி, ஏதோ ஒரு சூழ்நிலையை காட்டி, ஏதோ ஒரு ரீசனை சொல்லி அவரை செய்யணும் சொன்னார் பாரு, அதை செய்யாம விட்டுட்டா போதும். ரெண்டாவது என்ன, செய்ய வேணான்னு சொல்றத உன்னை செய்ய வச்சுட்டுனா போதும். ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிட்டு பாரு, உனக்கு உள்ளதை அவரே எடுத்துருவாரு. நான் எடுக்க மாட்டேன், நான் போராட மாட்டேன். அவரே உன்னை என்ன செஞ்சிருவாரு, உன்னை சிறைச்சாலையில போட்டு உனக்கு ஒரு காசும் குறைவின்றி தீர்க்க மட்டும் உன்னை வாதிச்சு எடுத்துருவாரு. உன்னை வாதி அடுத்த வருஷம் எப்படி முடிக்கிறார் பாருங்க. அடுத்த வருஷம் எப்படி முடிக்கிறார் பாரு. அப்படின்னு உனக்கு குற்றத்தை நீங்க சரி பண்ணாவிட்டால் ஒரு காசும் தீர்க்க மாட்டோம். அந்த ஜெயிலில் என்ன செய்ய முடியாது, நீ வெளியே வரவே முடியாது. பிசாசுடைய வாதிப்பிலிருந்து வெளியில வரவே முடியாது. அதான் தானியேல் அழகா சொல்றாரு, தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினாரு. ஏன் தெரியுமா? கர்த்தர் பார்த்தாரு, அவருக்கு முன்னாடி நான் என்னவா இல்லை, குற்றமற்றவனா இல்லை, குற்றமற்றவனா இல்லை. அப்ப தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ அதை என்ன பண்ணினே இருக்கிறேன், நான் கரெக்டா கடைபிடிச்சிட்டே வரேன், நான் சரியா செய்து கொண்டே வரேன். கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை கரெக்டா என்ன பண்ணிட்டே வரேன், நான் செஞ்சுக்கிட்டே வரேன். அப்ப தேவன் நமக்கு செய்யன்னு சொல்றத நம்ம செய்யாம போறது என்னது, குற்றம். அந்த குற்றம் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு உள்ளதை எடுத்து இன்னொருத்த கொடுக்க வைக்கும். முடிக்கிறேன். நமக்கு உள்ளதை எடுத்து என்ன செய்யும், இன்னொரு கொடுக்க வைக்கும். அப்ப நான் சொல்ல இதுவரைக்கும் சொன்னது என்ன, நீ பாதிக்கப்படும் சொல்லி இருக்கிறோம். நம்ம என்ன செய்வோம், பாதிக்கப்படுவோம். எப்போ? கர்த்தர் நமக்கு சொன்னதை நம்ம செய்யாம போவது குற்றம். அந்த குற்றம் என்ன செய்யும், நம்மளை பாதிப்படைய வைக்கும், நம்ம பாதிப்படைய வைக்கும். ஆனா ரெண்டாவது என்ன சொல்றது, என்ன உனக்கு உள்ளதை எடுத்து நான் அடுத்தவனுக்கு என்ன செய்வேன், கொடுக்குவேன். லூக்கா 14ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதை சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 14ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, லூக்கா 14ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அந்த லூக்கால சொல்லப்படுற ஒரு சம்பவத்தை நம்ம ஞாபகப்படுத்தி நான் முடிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். 15வது வசனத்திலிருந்து பாருங்க. அவரோடு கூட ஒருவன் கேட்டபோது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றார். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். இப்ப அவங்களுக்கு என்ன சொன்னாரு, வாங்கன்னு அழைக்கிறான், அப்படித்தானா? அநேகரை அழைப்பித்தான் அப்படின்னா என்ன, என்ன அவங்களுக்கு ஆர்டர் என்ன, வாப்பான்னு சொன்னார், அவ்வளவுதான் இல்லையா? அந்த அந்த அழைக்கப்பட சொல்ற வார்த்தை என்ன, வான்னு சொன்னார் இல்லையா? ஆனா என்ன செய்யல, அடுத்த வசனம், போய் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, பாருங்கள். இப்ப அவங்களுக்கு கட்டளை என்ன, வான்னு சொல்ற இல்லையா? இதை கேட்கிறவன் என்ன செய்யணும், வந்துட்டான்னா அவனுக்கு என்ன கிடையாது, அவன் யார் இல்லை, குற்றவாளியா இல்லை. இப்ப அவனுக்கு அழைப்பு என்ன, வா அப்படின்னு சொல்றாரு இல்லையா? வான்னு சொல்லும் போது வந்துட்டான் என்ன கிடையாது, அவன் குற்றவாளி இல்லை இல்லையா? அந்த குற்றவாளி இல்லாத போது என்ன நடக்குது, குற்றவாளி இருக்கும்போது என்ன நடக்குது பாருங்க. அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டு, நான் அவசியமா இடத்துல வேலைக்குது, முக்கியமான வேலைக்குது, வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அடுத்த வசனம், அடுத்தது, வேறொருவன் நான் ஏறு மாடு, அங்கே ஆடு மாடுக்குது, பால் மாடுக்குது, என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டான். அடுத்த வசனம், வேறொருவன் நான் கல்யாணம் பண்ணி இருக்கிறேன், அதனால என்ன செய்ய முடியாது, என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டான். வந்து யாருக்கு அறிவிச்சிட்டாரு, ஐயா இவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க, நீங்க வாங்கன்னு சொன்னீங்க, நானும் என்ன சொல்லிட்டேன், வாங்கப்பான்னு சொன்னேன். அவன் என்ன செய்யல, ஒருத்தனை கேட்டான் வேலைக்குதுன்னு சொன்னான், ஒருத்தனை கேட்டான் நான் மாடு மேய்க்கணும்னு சொல்றான், ஒருத்தனை கேட்டா நான் பொண்டாடி கொண்டு என்ன பண்ணோம், நான் எங்கேயோ போயினுக்கணும்னு சொல்றான். ஆகமத்தை என்ன செய்ய முடியாது, ஒருத்தனும் வரலையான்னு சொல்லிட்டான். நடக்க சம்பவம் என்ன, அடுத்த வசனம், எதனால கோபம் வந்துச்சு, நான் வான்னு சொல்றேன், நீ என்ன செய்ய போற,
எது குற்றம்? சொல்றத செய்யாம போவது குற்றம். இந்த குற்றத்தின் விளைவு என்ன நடக்குது? கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்து தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் கூட்டிக் கொண்டு வா என்றார். எத்தனை பேர் சொல்றாரு? அங்க சொல்றாரு, நீ 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 சீக்கிரமாய் போய், இல்ல அது முடிக்கிற ஒரு வார்த்தை, வீதிகளில் எங்க போ? தெருவுக்கு போன்றார் இல்லையா? தெருக்களிலும் வீதிகளிலும். இப்ப நல்லா கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். மேல சொல்றது 3 பேர். ஒன்னு யாரு? நான் நிலத்துக்கு போறேன்னு சொல்லிட்டான். ரெண்டாவது ஒருத்தன் மாடு மேய்க்க போறேன்னு சொல்லிட்டான். மூணாவது ஒருத்தன் கல்யாணம் பண்ண பண்டிகை கொண்டு போயிட்டான் இல்லையா? இந்த 3 கூட்டம் தான் முதல்ல சொன்னார். ஆனா இந்த 3 கூட்டத்துக்கு எவ்வளவு வச்சிருக்கணும்? ஆனா இப்ப எவ்வளவு சொல்றாரு பாருங்க. நீ வீதிகளிலும் போய் தெருக்களிலும் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் நீ கூட்டி. எத்தனை கூட்டத்தை சொல்றாரு? முதல்லையாவது 3 கூட்டம் இல்லையா? முதல்ல சொன்னது 3 கூட்டம். ஒன்று நிலத்துக்கு போறான், மாடு மேய்க்க போறான், கல்யாணம் பண்ண போனான் இல்லையா? 3 கூட்டம் இல்லையா? இப்ப எத்தனை கூட்டத்துக்கு இது ஆகிற அளவுக்கு வச்சிருக்கிறாரு? 4 கூட்டத்துக்கு ஆகிற அளவுக்கு வச்சிருக்கிறாரு. இது 4 கூட்டத்துக்கு ஆகிறது எத்தனை பேர் கொடுக்க போறாரு? 3 பேருக்கு தான் கொடுக்க போறாரு. 4 பேருக்கு ஆகிற அளவுக்கு இருக்குது, அத 3 பேருக்கு தான். இப்ப வந்து எவ்வளவு பேருக்கு எவ்வளவு லாபம்? ஜான்ராஜ் ஒரு ஒரு செய்தியில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, சுவிசேஷ ஊழியத்துக்கு 5 ஊழியக்கார ஒரு அம்மா கூட்டு போனாங்களாம். கூட்டு போட்டு சுவிசேஷம் அறிவிச்சிட்டு உடனே வீட்டுக்கு போயிட்டாங்க. உடனே சரி இந்த அம்மா சுவிசேஷம் அறிவிச்சாங்க இல்லையா? உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம். சரி நம்ம சொல்லி ஊழியக்காரர் என்ன பண்ணாங்க, வந்தாங்களே. அவனை 5 பேரையும் கூப்பிட்டாங்க. ஐயா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு விருந்து வைக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு வான்கோழி அடிச்சு விருந்து வச்சிருக்கிறாங்க. பாச கரெக்டாக போயிட்டு இருக்கிறார். யாரு? பாஸ் ஜான்ராஜ் கறந்து போயிட்டாரு. ரொம்ப நல்ல தேவ மனுஷர். அவரு கரெக்டாக போயிட்டு இருக்கிறாரு. மீதி 4 பேர் என்ன செய்யல, வரல. இந்த அம்மா பொறுத்து பார்த்துச்சு, என்ன செய்யல, வரல. உடனே சொல்லிச்சு, ஐயா அவங்க 4 பேரும் வரல. அப்ப என்ன செய்ய? ஒரு முழு வான்கோழியும் யாருக்குதான்? அவர் அழகா சொல்றாரு, என் தட்டுல சோறே போடல. முதல்ல என்ன பண்ணாங்க, எல்லாம் முழு வான்கோழி கூட என் தட்டுல வச்சாங்க. நான் ஸ்தோத்திரம் பண்ணி 1/2 மணி நேரத்தில் அது என்னவா மாத்திட்டேன் அப்படின்னு அவர் அழகா சொல்றாரு. அப்படி 1/2 மணி என்ன பண்ணிட்டேன், அத்தனை நான் ஆசீர்வாதமா நான் மாத்திட்டேன். இப்ப 4 பேருக்கு செஞ்சது எத்தனை பேருக்கு தான்? ஒரே ஒரு ஆளுக்கு செஞ்சது எத்தனை பேருக்கு? 3 பேருக்கு. ஆனா எத்தனை பேர் கொடுக்கிறாரு? 4 கூட்டத்துக்கு கொடுக்கிற அளவுக்கு இருக்குது. அது எத்தனை பேர் கொடுக்க போறாரு? 3 கூட்டத்துக்கு கொடுக்க போறாரு. இந்த 3 கூட்டத்தில் வராம போனதுனால இது எடுத்து என்ன செய்ய போறாரு? இவனுக்கு உள்ளதை எடுத்து அடுத்தவனுக்கு கொடுக்க போறாரு. எதற்காக? ஒரே ஒரு ரீசன் தான். என்ன ரீசன்? வான்னு சொன்ன நீ என்ன செய்யல, வரல. செவ்வாய்க்கிழமை சொல்லிட்டு போனது ஞாபகம் இருக்கு உனக்கு இல்லையா? செவ்வாய்க்கிழமை சொல்லிட்டு போன ஞாபகம் என்னது? கர்த்தர் உன்னை செய்ய வச்சுதான் நம்மளை என்ன செய்ய வைக்கிறாரு, நம்மளை ஆஸ்வதிக்க வைக்கிறாரு. எபேசியர் 6 நம்ம வாசிச்சோம். எபேசியர் 6 நம்ம கவனிச்சோம். என்ன கவனிச்சோம்? நீ ஒருத்தர் உன்னை செய்வன்னா கர்த்தரிடத்துல என்ன பெறுவ? பலனை பெறுவாய். நீ கர்த்தரிடத்துல பலனை. எபேசியர் 6:7 நினைக்கிறேன் இல்லையா? எபேசியர் 6:7 நினைக்கிறேன். அது அதுக்கு மேல இருக்கிற வசனம், அது 6ஆம் வசனம். எந்த அவனவன் செய்கிற நன்மையின்படி கர்த்தரிடத்தில் என்ன செய்வான், பலன் அடைவான்னு சொல்றார். உனக்கு என்ன சொல்றாரு? ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யாத. அப்ப தேவன் என்ன செய்ய விரும்புறார்? உன்னை செய்ய வச்சு நம்மளுக்கு ஆஸ்வதிக்க விரும்புறார். இதை செய்ப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை செய்ய வச்சு நம்மளை ஆஸ்வதிக்க விரும்புறான். இப்ப பிசாசு என்ன பார்க்கறான்? இதை செஞ்சு என்ன ஆயிடுவேன்? இப்ப வானு கூப்பிட்டா வந்து என்ன இருக்கும்? இது எஜமான் என்ன சொன்ன, விருந்து ஆயத்தம் பண்ணி வானு கூப்பிட்டார் இல்லையா? இவன் வந்துட்டு என்ன இருக்கும்? இது எல்லாமே இவனுக்கு என்ன இருக்கும்? இவனுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? இவனுக்கு தான் செஞ்சது, அது இவனுக்கு தான் உரியது, இவனுக்கு தான் சொந்தம் அது. ஆனா அவன் வராம அந்த வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்காம போன பத்தியா? இது அவன் மேல் விழுந்த குற்றம். இந்த குற்றத்தை என்ன பண்ணிட்டு இவனுக்கு உள்ளதை எடுத்து அடுத்தவனுக்கு கொடுத்துட்டார். இன்னைக்கு நமக்கு உள்ளதை எடுத்து இன்னைக்கு ஏன் அடுத்தவனுக்கு கொடுக்கிறாரு?
இன்னைக்கு ஏன் நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கல? அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமானாலும் சரி, பூமிக்குரிய ஆசீர்வாதமானாலும் சரி. இன்னைக்கு எந்த காரியம் தேவ சமூகத்தில் குற்றம் உள்ளவர்களா இன்னைக்கு நம்ம காணப்படுவோமானால் நமக்கு உள்ளதை எடுத்து அடுத்தவனுக்கு கொடுத்துருவார். அப்ப எது குற்றம்? நமக்கு தேவன் செய்யன்னு சொல்றத நம்ம செய்யாம போறது குற்றம். இந்த குற்றத்தை நம்ம செய்யாம விட்டுட்டு நமக்கு செய்யன்னு சொல்றத நம்ம செஞ்சுட்டோம்னா நமக்கு வச்சிருக்க அந்த ஆசுவத்தை நமக்கு கொடுத்துருவாரு. நமக்கு உள்ளதை நமக்கு என்ன செய்ய முடியும்? நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப சத்துரு பார்க்கிறான், எப்படி உனக்கு உள்ளதை தடுக்கிறது, உனக்குரிய ஆசுவதை எப்படி தடுக்கிறது, உனக்குரிய ஆசுவதை எப்படி எடுக்கிறது, எடுத்து எப்படி அடுத்தவனுக்கு கொடுக்கிறது. நேத்தே சொல்லிட்டார்ல, என்னது அடுத்தவனுக்கு உள்ளதை எடுத்து உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார்ல. இல்ல உனக்குள்ளதை எடுத்து அடுத்தவனுக்கு கொடுக்க வைக்கிறேன் பார். உனக்குள்ளதை எடுத்து அடுத்தவனுக்கு கொடுக்க வைக்கிறேன் பாரு. எப்படி கொடுக்க வைக்குவேன்? உனக்கு அவர் செய்யன்னு சொல்றத உன்னை செய்யாம தடுத்துட்டுனா போதும். அது தடுக்க எதுவாக இருக்கலாம், ஏர் மாடாக இருக்கலாம், அது ஆடு மாடாக இருக்கலாம், அது மனைவியாக இருக்கலாம், அது நிலமாக இருக்கலாம், அது வேலையாக இருக்கலாம், எனிபடி. ஸோ ஏதோ ஒரு காரியத்தை காட்டி நம்மளை என்ன செய்ய விரும்புது? நம்ம ஆண்டவர் எது செய்யணும்னு சொல்றாரோ அதை செய்யாம தடுக்குது. அதை தடுக்கும்போது என்ன உண்டாகுது? எனக்கு உள்ளதை எடுத்து அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கு நானே வாசலை ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன், நானே ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். அப்ப தேவன் அதை செய்யாம இருக்கணும்னு செய்ய, கர்த்தர் எதை செய்யன்னு சொல்றாரோ அதை செஞ்சுட்டுன்னா நமக்கு உள்ளதை யார் கொடுத்துருப்பாரு? இப்ப வந்துதான் வச்சுக்கோயேன், யார் கொடுத்துருப்பாரு? இந்த வந்த கூட்டத்தை கொடுத்துருப்பாரு. இவன் வராம போன பத்தியா, இந்த குற்றத்துக்காக இவனுக்கு உள்ளதை எடுத்து அடுத்தவனுக்கு கொடுத்துட்டார். பானபாத்திரம் சொல்றான், நான் செஞ்ச குற்றம் எனக்கு இன்னைக்கு தான் ஞாபகம் வருது. என்னப்பா குற்றம்? யோசேப்பு இதை செய்யன்னு சொன்னாரு, நான் செய்யாம போயிட்டேன். தானியேல் சொல்றான், கர்த்தர் ஏன் காப்பாத்தான்னு தெரியுமா? அவருக்கு முன்னாடி நான் யாரா இல்லை, குற்றமற்றவனா இல்லை. 122 பார்க்கிறான், இவன் மேல குற்றம் சாட்டணும். என்ன குற்றம் சாட்டணும்? ராஜா சொன்னதை இவனை மீற வைக்கணும், அவ்வளவுதான். ராஜா எதை செய்ய வேணான்னு சொல்றாரோ அதை செய்ய வைக்கணும், எதை செய்யன்னு சொல்றாரோ அதை செய்யாம தடுக்கணும், இல்லையா? ரெண்டு கதை. ஒன்று ராஜாவை வணங்கணும், மற்றொன்று எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது. இதை ரெண்டையும் என்ன செய்ய வைக்கணும்? மீற வைக்கணும். இதை மீறிட்டானா அது குற்றம். அந்த குற்றம் தானியேல் வந்துடுச்சுனாக்க அவன் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை 5ஆம் வசனத்துல, தானியேல் 6:5 ஒரே ஒரு வசனம் முடிக்கிறேன். ஒரே ஒரு வசனம் என்னது? அவன் தேவனை பற்றிய வேத விஷயத்தில் 5ஆம் வசனம், அந்த மனுஷர் இந்த தானியேலை வேத விஷயத்தில், அப்ப இவன் மேல என்ன பண்ணிடணும்? ஏதாவது ஒரு குற்றத்தை நிரூபிச்சிடணும், அவ்வளவுதான். அப்ப என்ன செஞ்ச குற்றப்படுவான்? எதை செஞ்சாம மீறுவான்? ஜெபின்னு சொன்னா, ஜெபிக்க கூடாதுன்னு சொன்னா அவன் இருக்க மாட்டான். ராஜாவை போய் ஜோமனுக்கு, ராஜா கிட்ட போய் வணங்கினா வணங்க மாட்டான். ஒரு மனுஷன் நம்ம வணங்கினா வணங்க மாட்டான், ஆண்டோட வணங்காம இருந்தா இருக்க மாட்டான். இதை ரெண்டையும் மேல வச்சுட்டோம்னா இவன் குற்றவாளி. இந்த குற்றவாளிக்கு என்ன கணிசமாட்டு கிடைக்கும்? இவனுக்கு உள்ளதை எடுக்க முடியும். ஏன்? இவன் உயிரையே எடுத்துருவார், இவன் உயிரையே. அப்ப அந்த குற்றத்தை என்ன கிடைக்குது? உயிரையே எடுக்குது. இப்ப தேவனை போற உயிரை எப்படி தடுப்பாரு? குற்றமற்றவனா இல்லாத தான் தடுப்பாரு. இப்ப தேவன் என்ன பார்க்கிறாரு? குற்றவாளி இருந்தா போறதை ஒரு நாள் தடுக்க மாட்டார். நம்ம கிட்ட இருந்து போறதை ஒரு நாளும் கர்த்தர் தடுக்க மாட்டார். எப்போ? குற்றவாளிய தேவ சமூகத்தை குற்றவாளி என்னம்னா எது குற்றம்? அவர் சொன்னதை நம்ம செய்யாம போறது குற்றம். அந்த குற்றத்தை செய்ய வச்சு நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு சத்துரு போடுறான். தேவன் என்ன செய்யறாரு? உன்னை செய்ய வச்சு ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புறாரு. உன்னை செய்யாம தடுத்து நம்ம கிடைக்கிற ஆசீர்வாதத்தை எடுக்கிறதுக்கு சத்துரு திட்டம் போடுறான். நம்ம யாருக்கு ஒத்துழைக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். தேவனுக்கு ஒத்துழைச்சா இல்லாத ஆசீர்வாதங்கள் அடுத்தவனுக்கு உரியதையும் நமக்கு எடுத்து கொடுப்பாரு. பிசாசுக்கு ஒத்துழைச்சா நம்ம கிட்ட இருக்கிறதையும் எடுத்து அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு போயிடுவார். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது அடுத்தவனுக்கு போகணுமா, அடுத்தவங்கிட்ட இருக்கிறது நம்ம கிட்ட வரணுமா? அபகரிச்சு ஏமாத்தி இல்லை, நியாயமாக கர்த்தர் நமக்கு தரணுமா என்பதை நம்ம தான் முடிவு பண்ணணும். கண்ணில் ஜோம் பண்ணலாமா? கண்ணில் ஜோம் பண்ணலாமா? கொணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். ஏன் குற்றமற்றவளை வாழணும்? பிசாசு நம்மளை தாக்காம இருக்கணும்னாலும், தேவன் நம்மளை தண்டிக்காமல் இருக்கணும்னாலும் நம்ம குற்றமற்றவர்களாய் வாழணும். நமக்குள்ள ஆசீர்வாதத்தை எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்காத அளவுக்கு இருக்கணும்னா நம்ம குற்றமற்றவர்களாய் வாழணும். எது குற்றம்? கர்த்தர் எதை செய்ய வேணான்னு சொல்றாரோ அதை செய்யறது குற்றம். எதை செய்யன்னு சொல்றாரோ அதை செய்யாம விடுவது குற்றம்.
இந்த குற்றம் நம்மகிட்ட உள்ளதை எடுக்க வைக்கும். நம்மகிட்ட உள்ளதை எடுக்க வைக்கும். கர்த்தர் நமக்கு 3 விதமான கூட்டத்தை உன்னை விட்டு விளக்குன்னு நேற்று சொன்னார். 3 விதமான கூட்டத்தை உன்னை விட்டு தள்ளி வச்சுடு, அவனை விட்டு நீ விலகிடு அப்படின்னு சொன்னார். இதை கேட்டு நான் அப்படியே செஞ்சேன்னா கர்த்தர் எனக்கு உள்ளதை எனக்கு கொடுப்பார். எனக்கு உள்ளதை எனக்கு தான் கொடுப்பார். அப்படி இல்லை நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா எனக்கு உள்ளதை எடுத்து அடுத்தவனை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். மறுபக்கம் பிசாசினை தாக்கிறத தடுக்கவே மாட்டார். இன்னைக்கு ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள் தாக்கப்படுறன்னு தெரியுமா? பிசாசினால. இன்னைக்கு ஏன் ஆணுடைய பிள்ளைகள் பிசாசுல தாக்கப்படுறன்னு தெரியுமா? இன்னைக்கு ஏன் பிசாசுல ஜெயிக்க முடியல? சத்துரு பயங்கரமா போராடுதுன்றோம். ஏன் சத்துரு படுறது ஜெயிக்க முடியல தெரியுமா? அழகா சத்துரு பார்த்தான். அவர் சொன்னதை செஞ்சாதான் உனக்கு ஆசீர்வாதம்ல, நீ செய்யாம தடுத்துரு. அது வீட்டு காரியம் தடுக்கலாம், இல்லை நில சம்பந்தமான காரியம் தடுக்கலாம், இல்லை வேலை சம்பந்தமான காரியங்கள் தடுக்கலாம். உன் வேலை தடுக்கலாம், உன் வீடு தடுக்கலாம், இப்படி மற்ற காரியங்கள் தடுக்கலாம். கர்த்தர் நமக்கு செய்யணும் சொல்றதை தடுக்கிறதுக்கு பிசாசு யாரை வேணாலும் பயன்படுத்தும். நம்ம வீட்டில் உள்ளவங்களையே பயன்படுத்தும், நம்ம வேலையில் உள்ளவங்களை பயன்படுத்தும், நம்முடைய பொருளாதார சம்பந்தமாக கருத்தை பயன்படுத்தும், எது வேணாலும் பயன்படுத்தும். உன் பொருளாதாரத்தை பார்த்து கர்த்தர் செய்யணும் சொன்னதை செய்யாம விட்டுட்டேன்னா உனக்கு உள்ளதையே கர்த்தர் எடுத்துருவார். நமக்கு உள்ளதையே தேவன் நம்ம கிட்ட எடுத்துருவார். என்னுடைய வேலைகள் கர்த்தர் செய்ய வேணான்னு சொல்றதை செய்ய வைக்குதுன்னா நமக்கு உள்ளதையே தேவன் எடுத்துருவார். நம்முடைய குடும்பங்கள், சொந்தங்கள் நமக்கு செய்ய வேணானதை செய்ய வைக்கிறாங்க, இல்லை செய்யணும் சொல்றதை செய்யாம தடுக்கிறாங்கன்னா நமக்கு உள்ளதை கர்த்தர் எடுத்துருவார். நமக்கு உள்ளதை எடுத்து அடுத்தவனை கொடுக்கப்படாம நமக்கு உள்ளதை நமக்கே தேவன் தருணும்னா இன்னைக்கு ஒன்று செய். யார் தடுத்தாலும் ஆண்டவரே நீங்க செய்ய சொல்றத நான் தடுக்கவே செய்யாம விடவே மாட்டேன். என்ன செய்யணும் நீங்க சொன்னதை நான் செய்யாம விடவே மாட்டேன். நான் செஞ்சுதான் தீருவேன். அந்த ஆழ்ந்த முடிவெடுத்துட்டேன்னா நமக்கு உள்ளதை நமக்கே கொடுத்து கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். நமக்கு கொடுக்கணும்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நமக்கே கொடுத்து ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் எப்போ ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு? உன்னை செய்ய வச்சுதான் நம்மளை ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. பிசாசு பார்க்குறான் எப்படி இந்த ஆசீர்வாதத்தை தடுக்கிறது. கர்த்தரே கொடுக்க நினைச்சா கூட கொடுக்க விடக்கூடாது. கர்த்தரே கொடுக்க நினைச்சா கூட இவன் வாங்க விடக்கூடாது. இதை எப்படியாகிலும் தடுக்கணும். என்ன வழி? அவரை செய்யன்னு சொல்றத செய்யாம தடுத்துரு, அவ்வளவுதான். கர்த்தர் பாப்பார், இதை செஞ்சிருந்தேன்னா நான் இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பேனேப்பா, இவ்வளவோ நன்மையை கொடுத்துருப்பேனேப்பா, இவ்வளவோ மேன்மையை கொடுத்துருப்பேனேப்பா, ஆனால் செய்யாம விட்டுட்டியே. அதை செய்யாம விடும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்க நினைச்சிருக்கிறத எடுத்து அதை இன்னொருவனுக்கு கொடுத்துட்டு கர்த்தர் போயிடுவார். இன்னொருவனுக்கு கொடுத்துட்டு போயிடுவார். 3 கூட்டத்தை ஆயத்தப்படுத்தப்பட்டது, ஆனால் அவனுக்கு கொடுக்க முடியல. ஏன்? அவரை செய்ய சொன்னதை அவன் செய்யாம போயிட்டான். இதை எடுத்து யாருக்கோ அவனுக்கு கொடுத்தார். யாருக்கோ அவனுக்கு கொடுத்தார் இல்லை, அதை இன்னொருவனை செய்ய வச்சு அவனுக்கு அதை கொடுக்கிறார். வானவன வந்த அத்தனை பேருக்கு அதை கொடுத்து போயிட்டார். அத்தனை பேருக்கு அதை கொடுத்துட்டு போயிட்டார். இன்னைக்கு நமக்குரிய ஆசீர்வாதத்தை எடுத்து இன்னொருத்தர் கொடுக்காம இருக்கிறேன்னா இன்னைக்கு ஒன்று செய். கர்த்தர் நம்மளை என்ன செய்ய சொல்றாரோ அதை எந்த ஒரு காரணமும் சொல்லாம, எந்த தடையும் சொல்லாம அதை செஞ்சு முடிச்சுட்டு, அப்படி செஞ்சு முடிச்சுட்டோம்னா நமக்கு உள்ள ஆசீர்வாதத்தை நமக்கே கர்த்தர் கொடுப்பார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உங்கள் மகிமையுள்ள கரம் எங்கள் கூட இருக்கட்டும், உங்கள் பிரசன்னம் எங்கள் கூட இருக்கட்டும். ஒருவேளை கடந்த நாட்களில் நீங்கள் செய்யன்னு சொன்னதை நாங்கள் செய்யாமல் போனது தான் எங்கள் ஆசீர்வாத குறைவுகளுக்கு காரணமானால், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காம போய்கொண்டு இருக்குதுன்னா இன்றைக்கி நான் அர்ப்பணிக்கிறேன், இன்றைக்கி நான் ஒப்பு கொடுக்குறேன். என்ன நீங்கள் செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதை மனப்பூர்வமாக எந்த தடையும் இல்லாமல் எல்லா தடைகளையும் தாண்டிட்டு நான் செய்வேன். ஆண்டவரே என்னை நம்பி இன்றைக்கி நான் ஆசீர்வதிங்கப்பா. எனக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் எனக்கே கொடுத்து என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம். பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காலை வேளையில் என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை இவர்களுக்கே நீர் கொடுத்து, எங்களுக்கே நீர் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள கரம் எங்க கூட இருக்கட்டும். அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிச்சு காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.